ஓம் சாந்தி. 19/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, முழு உலகினதும் விரக்தி கூக்குரலை முடித்து வெற்றி முரசை கொட்டவே தந்தை வந்துள்ளார். இந்த பழைய உலகில் விரக்தி கூக்குரல் உள்ளது. புதிய உலகில் வெற்றி முரசு கொட்டப்படுகின்றது. கேள்வி: எந்த இறை ஒழுக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் செல்வந்தர்களால் செய்ய முடியாததால் ஏழைகளால் மாத்திரம் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற முடிகின்றது? பதில்: இறை ஒழுக்கமானது முழுமையான ஏழை ஆகுவதும் உங்களிடமுள்ள அனைத்தையும் மறப்பதும் ஆகும். எனவே ஏழை குழந்தைகளால் அனைத்தையும் இலகுவாக மறந்துவிட முடிகின்றது. எவ்வாறாயினும் தாங்கள் சுவர்க்கத்தில் வாழ்வதாக நம்பும் செல்வந்தர்களின் புத்தி எதனையும் மறப்பதில்லை. இதனாலேயே தங்கள் செல்வம், சொத்து, நண்பர்கள் மற்றும் உறவினர்களை நினைவு செய்பவர்களால் உண்மையான யோகிகள் ஆக முடியாது. அவர்களால் சுவர்க்கத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையின் முழுமையான உதவியாளராக ஆகுவதற்கு புத்திசாலியாகவும் விவேகமானவராகவும் ஆகுங்கள். உங்களுக்குள்ளே எவ்விதமான முரண்பாடுகளையும் கொண்டிருக்காதீர்கள். 2. ஸ்தாபனையினதும் விநாசத்தினதும் பணிகளை காணும் வேளையில் உங்கள் புத்தியில் முழுமையான நம்பிக்கை இருக்கட்டும். அத்துடன் தந்தையை பின்பற்றுங்கள். ஒரு சில சத பெறுமதியே உடைய பழைய உலக விடயங்களை உங்கள் புத்தியில் இருந்து அகற்றி முழுமையான பிச்சைக்காரர் ஆகுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்து போன்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம். ஒரு ஒன்று கூடலில் இருக்கின்ற வேளையில் அனைவரின் மீதும் அன்பாக இருப்பதுடன் உங்கள் புத்தியில் ஒரே ஒரு தந்தையை ஆதாரமாக கொண்டிருப்பதால் ஒரு கர்ம யோகி ஆகுவீர்களாக. ஒரு ஒன்று கூடலில் அன்பாக இருப்பதற்கு பதிலாக சில குழந்தைகள் விலகி இருக்கின்றார்கள். தாம் சிக்கிக்கொள்வோம் என அவர்கள் பயப்படுவதால் தாம் ஒதுங்கி இருப்பது நல்லது என அவர்கள் நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இது அவ்வாறில்லை. நீங்கள் 21 பிறவிகளுக்கு குடும்பத்திற்குள் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் பயப்பட்டு விலகி இருந்தால் அது கர்ம சந்நியாசிகளின் சம்ஸ்காரமாகும். நீங்கள் ஒரு கர்ம யோகி ஆக வேண்டுமே அல்லாது ஒரு கர்ம சந்நியாசி, அதாவது துறவி ஆகுவதல்ல. ஒன்று கூடலில் இருங்கள். அனைவருடனும் அன்பாக பழகுங்கள். உங்கள் புத்தியில் வேறு எவரும் அல்லாது ஒரே ஒரு தந்தையே ஆதாரமாக இருக்கட்டும். வேறு எந்த ஆத்மாவின் சகவாசமோ, தெய்வீக குணமோ அல்லது சிறப்பியல்போ உங்கள் புத்தியால் கவரப்படாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் தூய்மையான கர்ம யோகி ஆத்மா எனப்படுவீர்கள். ஸ்லோகம். பாப்தாதாவின் இடது கரமாக அல்லாது வலது கரமாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நிலையாய் நின்று ஒளி வீசும் ஞானம் அமர வாழ்வாக்கும் பிரபுவும் லீலையே லீலை. பிரபுவும் லீலையே லீலை. எம் வாழ்வு ஆனது பூஞ்சோலை. உன்னை அடைந்து உலகை அடைந்தோ பாபாவும் குழந்தையானோம்.